மரியாதைக்குரிய திரு செல்வபாகன் சார் ராஜேந்திரன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் திரு TKM சின்னையா அவர்களே, மாவட்ட செயலாளர் திருக்கலகுன்றம் ஆறுகம் அவர்களே, முன்னாள் MLA அறிவிச்சர் தன்சிங் அவர்களே, முன்னாள் MLA திருமதி கனிதா சம்பத் அவர்களே, முன்னாள் MP திரு KN ராமச்சந்திரன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தனபால் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் MLA தண்டரக்கை மண்டபுரன் அவர்களே, முன்னாள் MLA திரு PA கோவராகமூர்த்தி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆர்விச்சையன் ரகுராமன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் திரு என் கரிகாலன் அவர்களே, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு வேதா சுப்பிரமணியம் அவர்களே, பாமக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ரா வெங்கடேசன் அவர்களே, பாமக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் ஆரம்பிச்சர் VN வேணுகோபால் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திரு J எட்வின் சுகாதார் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு பொன் ரத்தினம் அவர்களே, செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு சதீஷ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளே, IJK கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் கட்சி, இப்படி பல நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலா வேட்பாளர்களை அறிவிச்சு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் தான் வேட்பாளர் அறிமுகம் செய்கின்ற தொகுதியா இருக்கு. முதலா செங்கல்பட்டு மாவட்டம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்கின்ற தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்கு தான் அந்த ராசி கிடைச்சிருக்குது, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிய வெற்றி வேட்பாளராக அருமை சகோதரர் திரு செல்வபாகன் ராஜேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அறிவித்த திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் மதுராந்தகம் தொகுதியுடைய நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய சகோதரர் திரு ராஜசேகர் அவர்கள் கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அறிவித்த திரு எம் கஜா என்ற கஜேந்திரன் அவர்கள் நம்முடைய கழகத்தின் சார்பாக வேட்பாளராக தலைமை அறிவிக்கப்படுகின்றது. ஆக அதே போல நம்முடைய கூட்டணியில் அன்பு வைக்கின்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு வெட்டுகிறோம் IJ கட்சியின் சார்பாக திரு வெங்கடேசன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல திருப்போரூர்ல நம்ம கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறிவிக்கல, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திரு செல்வபாகன் ராஜேந்திரன் அவர்கள், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திரு காஜா கஜேந்திரன் அவர்கள், மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் MLA அவர்கள்,
செய்யூர் தொகுதி திரு ராஜசேகர் அவர்கள், ஐஜேகே பல்லாவரம் சட்டமன்றத்தில் திரு வெங்கடேஷ் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி செய்யுங்கள். நம்முடைய சின்னம் என்ன? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அன்பு அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம், வெற்றி சின்னம். 2 லட்சத்திலே அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களை அனைவரும் இருவரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாம இயக்கத்தை பற்றி பல்வேறு விமர்சனம் செஞ்சார். அண்ணா திமுக ஒரு 2 மாசத்துக்கு முந்தி அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று கூவி கூவி அழைப்பா சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க யாரையும் கூவி கூவி அழைக்கல, தானா எங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. உங்க கூட்டணி அப்படியா இருக்குது? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி பாரு. அது கொள்கை கூட்டணியா? ஏன்னா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க, வாக்குகள் சிதறாம அதை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுகிறது கூட்டணி. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணி அறிவிச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணி பாண்டிச்சேரியில எடுத்து நிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து போட்டிடுது, அங்க கொள்கை கிடையாதா? ஊருக்கு மாநிலத்துக்கு கொள்கை வேறுபடுகின்ற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும், நிறம் மாறும். ஆனா அடிக்கடி நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் சொன்னா 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைகின்ற கட்சிகள் வலுவாக இருக்கின்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர்களும் ஸ்டாலினை நம்பி 10 வருஷமா ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? ஜால்ரா போட்டவனுக்கு ஆப்பு வச்சுட்டார். இந்த இடத்துல 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் பிரச்சனையே சிந்திக்காத அந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க? திமுக 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த திமுக தலைமையிலே அங்கமைக்கின்ற கூட்டணிக்கு ஒவ்வொரு இடம் குறைச்சிட்டாங்க. அண்மையில சேர்ந்த கட்சிக்கு அதிக இடம் வாரி கொடுத்தாங்க. அதுதான் திமுக நில உண்மை முகத்தை அந்த கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொள்கை எல்லாம் கிடையாது, கொள்ளையடிப்பதுதான் திமுக கொள்கை. கொள்ளையடிப்பதுதான் ஒரே கொள்கையா இருந்தா பாண்டிச்சேரியிலும் கடைபிடிக்க வேணும்ல, ஒரே கொள்கையா இருந்தா கேரளாவிலையும் கடைபிடிக்க வேணும்ல. கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக், பல கட்சிகள் இங்க கூட்டணி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இதுவரை ஏமாற்றி இது போதும், இனி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவார்களா? இந்த முறை மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் இந்த தேர்தல் மூலமாக புகட்டுவார்கள். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமா பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோட விட்டு வேணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காய்ன்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியே விட்டு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும்.
அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல்கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம், இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம் வீணா போயிருந்து மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களும் மிக மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தோம்ல. மாணவனுடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கிற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு வீணாக கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அற்புதமா ஆன்லைன்ல கல்வி கட்டுறாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. திமுக அப்படி இருந்ததா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுல 10 ஆண்டுல 2011 இருந்து 2021 வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் இல்லாத வரலாறு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்தது அதிமுக அரசாங்கம். கொரோனா காலங்க, அந்த காலகட்டத்தில் கூட மருத்துவமனையை கொண்டு வந்து மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தது. அம்மா இருக்கும்போது 6 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். 5 ஆண்டு வருது, 5 ஆண்டு முடிய போகுது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஒண்ணு. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டம் இரண்டா பிரிச்ச, செங்கல்பட்டு மாவட்டத்தை தனி மாவட்டம் ஆக்கின. தமிழ்நாடு முழுவதும் 6 மாவட்டத்தை உதயமாகிச்சு. 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்த நிர்வாக வசதிக்காக ஒரு மாவட்டம் திமுக ஆட்சியில் பிரிக்க முடிஞ்சதா? திறமை வேணும். எப்படி 4 ஆண்டு காலம் நான் ஆட்சி செய்தேன். 4 ஆண்டு காலம் கடுமையான சோதனை. முதல் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலம். குடி தண்ணீரை வசதி மக்களுக்கு கொடுத்து தங்க தடையாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2வது புயல், டெல்டா மாவட்டத்தில் கடுமையான புயல், கடுமையா மக்கள் பாதிச்சாங்க. அந்த புயல்ல மீட் எடுக்கிறதுக்குள்ள கொரோனா. ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது வெளியே போக முடிஞ்சுதா? நான் ஒன்னும் பொய் சொல்லுங்க, உண்மைதானே? எங்கேயாவது வீதியில் நடமாட முடிஞ்சுதா? வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல. ஒரு புதிய வைரஸ், கொரோனா வைரஸ், காற்றில் எளிதாக பரவி மக்களை தாக்கக்கூடிய அந்த வைரஸ், அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு என்று கருதி மக்களை வீட்டிலேயே வைத்து பாதுகாத்தோம். விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியா போனேன். அப்ப கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து வெளியே போகாதீங்க, இன்னைக்கு உயிருக்கு ஆபத்துனாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. 32 மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகளும் அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் எப்படி தடுக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறாங்க, அந்த மக்களுக்கு தகுந்த உணவு கிடைக்குதா, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்று கேட்டு அறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. வல்லரசு நாட்டில் கூட கொரோனா வைரஸ்ல பல்லாயிரக்கணக்கான உயிர் இழக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தாலே, கொரோனா வைரஸ் பரவலுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட காரணத்தாலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். எந்தெந்த கொரோனா வைரஸ் எப்படி தாக்குது, அந்த நோய் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன அறிகுறி, அதுக்கு என்ன மருந்து, அந்த மருந்து கண்டுபிடிக்கல, அந்த மருந்து கண்டுபிடிச்சு அந்த சிகிச்சை அளிச்சா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட நிலையில கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மருத்துவர்களுடைய உதவியோட சிறப்பா செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் இல்ல, தொழிலாளர் பாதிக்க கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ரேஷன் கடையில 11 மாசம் விலையில அரிசி போட்டோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம்.
கொடுத்துங்களா? ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் சுட சுட 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள் இல்லத்திற்கே நேரடியாக சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்தை மூடுறாங்க. அந்த அம்மா உணவகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் பிடிச்ச காரணமாக ஏழைகளுக்கு மலிவு விலையிலே கிடைக்கின்ற அந்த அம்மா உணவகத்தை மூடுகின்ற அரசு தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் சுட சுட அற்புதமான உணவு அம்மா உணவகத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். எப்படி பொன்மனச்சம்பரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமையாப்பதை போல அதிமுக காத்தார்கள், அதிமுக அரசை நடத்தினார்கள். அவள் மறைவுக்கு பிறகு அதிமுக அரசு அந்த இருவரும் தலைவருடைய பாதையிலே இன்றைக்கு சிறப்பா செயல்பட்டு நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவ்வப்போது செய்து நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க திமுக அரசாங்கம் என்ன செய்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மைதானே? கொள்ளையடிக்காத நாளே இல்ல, எதையுமே செய்யலைங்க. 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. அப்படியே போட்டோ ஷூட் போட்டுக்குவாங்க. நான் பத்திரிகையாளர் அருமை நம்பர் இருக்கிறீங்க, கோவிச்சுக்காதீங்க. அழகா வருவாரு, ஒரு போட்டோ ஷூட் எடுப்பாரு, டிவியில வரும், விளம்பரம் வரும், அதோட முடிஞ்சு போயிடும். அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது பாத்தீங்களா? அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்குதா? எத்தனை திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு பேர் அழகா வைப்பாரு. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும், ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. பாருங்க, வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினுமோ உங்கள் கனவை சொல்லுங்க. மக்கள்கிட்ட கேட்டா திமுகவை அகற்ற வேண்டியது என் கனவு. நமக்கு நாமே திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், பசுமை தமிழ்நாடு இயக்கம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்படியே காப்பி அடிச்சு சொல்றாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில மாநகராட்சியில நாங்க தான் துவக்கி வச்சோம். தோழி விடுதிகள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே ஆரம்பிக்கப்பட்டது. விடியல் பயணம், ஒரு அம்மா சொல்லுச்சு, திமுக ஆட்சியில மழை கடுமையா பெஞ்சு சாலையில் நடந்துட்டு போது ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்ப கொடுத்த? 28 மாசம் கழிச்சு கொடுத்த. உடனே கொடுத்தியா? பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்க. அந்த உறுதிமொழி ஏற்று பெண்கள் தங்களுக்கு உரிமை தொகை மாதந்தோறும் கிடைக்கும் என்றுதான் உங்களுக்கு வாக்களிச்சீங்க. வாக்களித்தார்கள். அதன் பேர் தான் நீங்க முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறீங்க. 28 மாசம் ஓடி போச்சு. இனியும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், போராட்டம் நடத்தும் சொன்ன காரணத்தால வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் இந்த உரிமை தொகை கொடுத்தார். அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். அப்புறம் இல்லம் தேடி கல்வி, தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டம், இப்படி ஏகப்பட்ட அறிவிப்புங்க. இது ஏதாவது உங்களுக்கு ஒன்னா தெரியுமா? தெரியுங்களா? ஒன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போட்டுருவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு குழு போட்டுருவார், அதுக்கு ஒரு தலைவர் போட்டுருவார். அப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர்களை என்ன வேலை? அவர்கள் ஐஏஎஸ் படிச்சுட்டு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு செயலாளர் ஆயிருக்காரு. அவரை விட்டுட்டு ஒரு குழு போட்டு குழுவுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை போய் தலைவராக்குனா அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன செய்வான்? அப்படியே குறி போட்டு விட்டுருவார். அது சுத்திக்கிட்டே இருக்கும். நான் முதலமைச்சர் இருந்தேன், எப்படி ஐஏஎஸ் ஆபீசர் செயல்படுவான்னு தெரியும். எப்படி தட்டி கொடுத்து வேலை வேணாதான் அவர் சரியா வேலை செய்வாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு தெரியாது. அதுல பொம்மை முதலமைச்சராச்சே, தெரிஞ்சா தானே 52 குழு போட்டிருக்காரு. ஒரு குழு 2 குழு இல்லைங்க, பல திட்டத்தை அறிவிச்சு 52 திட்டத்துக்கு மேல அறிவிச்சு 52 குழு போட்டு குழு என்ன செஞ்சுனே தெரியல. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இத்தனை குழு போட்டீங்க, இது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை இல்ல. ஏன்னா அந்த குழு செஞ்சிருந்தா தானே வெள்ளை அறிக்கை கிடைக்கும். ஒண்ணுமே கிடைக்காது இல்ல. அப்புறம் திரு உதயநிதி வந்தார், பாவம். அவர் என்னாரு? கார் பந்தயம் விடுறார். நாட்டுக்கு அதே முக்கியம். நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க,
எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க. படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கல, புதிய கல்லூரிகளால் கொடுக்க முடியல, விலைவாசி குறைக்க முடியல, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியல. இப்படிப்பட்ட காலத்தில் சென்னை மாநகரத்தில் கால்பந்து நடத்துறார். பல நூறு கோடி ரூபாயில கால்பந்து நடத்துறார். யார் விட்டு பணம்? மக்களுடைய வரி பணம். இது எதற்காவது செலவழிச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டாந்தா வரவேற்கலாம். அதுக்கு அடுத்தது அப்பாவுக்கு பேனா வைக்கிறாங்க. பேனா வைங்க, நான் வேண்டாங்கல்ல. எழுதாத பேனா நடுக்காட்டில் வச்சு என்ன பண்ண போறேன்? எழுதாத பேனாவை 82 கோடியில நடுக்கடல வைக்க வேணுமா? யார் விட்டு பணம்? உங்க பணம் தானே. ஏன் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு 8000 கோடி அவருடைய ட்ரஸ்ட்ல இருக்குது. ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அதுல எடுத்து வெயி. யார் வேண்டாங்கிறா? சரி, அப்படியே வைக்கிறாங்க கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவுக்கு வைக்கலாம்னு ஆசைப்பட்டா கூட அவருடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாண்ட அது அங்க நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க பீச்சில். அங்க போய் ஒரு 2 கோடியில பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? எப்படி மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்ய என்பதை பாருங்க. தினந்தோறும் ஒரு பக்கம் விளம்பரம். 2 மாசம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 4 கோடி ரூபாய் ஒரு பக்கத்துக்கு. தமிழ்நாடு முழுசும் போனா தந்தி பேப்பர்ல போனா 65 லட்சம் ரூபாய், மற்ற பேப்பர்ல 40-50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்புறம் தொலைக்காட்சியில் விளம்பரம். இப்படி ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாய் அரசாங்க வரி பணத்தை இவருடைய விளம்பரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுங்களா? எப்படி மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்தவன், விவசாயி. ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு மக்கள் எப்படி சம்பாதிக்கிறார் என்று நான் உணர்ந்தவன். ஏன்னா உங்களை போல் இந்த பகுதியிலே இருந்து இந்த மாதிரி இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியாக உழைத்து நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். ஸ்டாலின் அப்படி வந்திருந்தா தெரியும் உழைப்புனா என்ன, கஷ்டம்னா என்ன, எப்படி ஒருவர் சம்பாதிக்கிறாங்க, அவருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தெரியும். ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அப்பா அவரும் முதல்ல 1989 எம்எல்ஏ ஆனார். நானும் 1989 எம்எல்ஏ ஆனேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து மக்களுடைய ஆதரவோட எங்களுடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்களுடைய நாங்கள்லாம் எம்எல்ஏ ஆனோம். ஆனா அவர் அப்படியே ஆனாரு. அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர், அதனுடைய செல்வாக்கள் அவர் வந்தாரு. அந்த செல்வாக்கிலேயே இன்னும் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு அடையாளம் எப்ப பார்த்தாலும் சொல்லுவார், எங்க அப்பா யாரு தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன். யார் இல்லைனா? யாராவது இல்லைனா? அவரை பேரை சொல்லிதான் உன்னை அடையாளம் காட்ட முடியுது. உனக்காக ஏதாவது அடையாளத்தை வச்சிருக்கிறியா? திரு கருணாநிதி அவருடைய அடையாளத்தை வச்சுதான் ஸ்டாலின் ஓட்டிட்டு இருக்காரு. நாங்க அப்படி இல்ல, மக்களுடைய ஆதரவை பெற்று உழைப்பால் நாங்கள் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் பேசினார். எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடுமை, பாரதிய ஜனதாவுக்கு அடுமை. நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு நடக்குதான். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நாட்டில் என்ன செய்யுது? தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டை யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் டெல்லிக்கே நடக்குது. அவருக்கு மறதி சாஸ்தி. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் டெல்லிக்கு நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல். ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுது நான் அந்த தாமிரத்தில் பேசிட்டு இருக்கிறேன். இதையாவது பார்த்து இனி நீங்க இது மாதிரி இனிமேல் இப்படிப்பட்ட கருத்து சொல்லாம தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் யார் உங்களை எதிர்க்கின்றார்கள் அதை பாருங்க. அண்ணா திமுக எதுக்கு சக்தி இல்ல, திராணி தெம்பு இருக்குதா? தெம்பு திராணி இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல தயார். ஆனா எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. நாங்க அடிமைனா 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக எம்பியில போட்டிட்டாங்களே. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில் திமுக அமைச்சராக இருந்தார். அடுத்த 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தது இல்லைங்க. அப்ப அவர்களாம் கூட்டணி வச்சா அடிமை இல்ல, நாங்க கூட்டணி வச்சா அடிமை. பாருங்க ஒரு போட்டோ, எப்படி அவை அடிமையா இருந்தாங்க.
பாருங்க. அப்ப 2 பேருமே எல்லாமே இறந்துட்டாங்க பாவம். பாருங்க, ஸ்டாலின் ஒரு முரசொலிமாறன்னா திரு கருணாநிதியும் எப்படி வாஜ்பாய்க்கு ஜால்ரா போட்டு இருக்காங்க. இதையா ஜால்ரா? நாங்க அப்படி கிடையாது. நாங்க கூட்டணி வைக்கிறோம் இல்லையா? நாங்க சொல்ல தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறோம், வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது அவ்வப்போது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த கூட்டணி அமைச்சு வாக்குகள் சிதறாமல் வாக்குகளை பெற்று நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக அமைக்கப்படுவது. அப்படித்தான் நாங்கள் கூட்டணி வச்சுக்கோம். எங்க கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணி. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி. என்ன தப்பு? நீங்க வச்சா தப்பு இல்ல, நாங்க கூட்டணி வச்சா தப்பா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். மத்திய அரசோடு இணக்கமா இருந்தா தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். நிதி தேவை, திட்டத்துக்கு அனுமதி தேவை. யார் கொடுப்பா? மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலிருந்து எந்த திட்டத்தையாவது உங்களால் பெற முடிஞ்சதா? மத்திய அரசு ஏதாவது நிதியை பெற முடிஞ்சதா? முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, பெரிய திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் 118 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே பாதை அமைப்பதற்கு மத்திய அரசு அணுகணும். பாரத பிரதமர் கோரிக்கை வச்சோம். உடனடியாக இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு ஒரே நேரத்தில் 63,000 கோடி மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. மத்திய அமைச்சர், மரியாதைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து கலைவாணர்களிலே நடைபெற்ற அந்த விழாவிலே கலந்து கொள்ள அடிக்கல் நாட்டினாங்க. இப்படி ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சதா? பண்ணாங்களா? வீரப்ப பேசுறார். சரி, இப்பதான் போயிட்டு போகுது. 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரம். இன்றைக்கு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருந்தீங்க, பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிருந்தீங்க, ஐக்கிய குஜராலோட இருந்தீங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்திய அரசோடு இருந்தீங்க. அப்ப 15 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி பெற்றீங்க? என்ன புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்தாங்க. கடலே மண்ணள்ளி கடலே போட்டாங்க, கடலே மணலள்ளி கடலே போட்டாங்க. வேற எந்த திட்டத்தையும் கொண்டாந்தாங்களா? அதோட சிதம்பரம் நிதியமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அந்த காலகட்டத்தில் கூட நிதி பெற முடியல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி, திறமையற்ற ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் தேவைங்களா? இன்றைக்கு ஒரு அண்ணா திமுக மட்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா தமிழ்நாட்டையும் மாற்றி காட்டியிருப்போம். மத்தியில் எங்களுக்கு மட்டும் ஆட்சி அதிகாரம் அதே மாதிரி திரு ஸ்டாலின் கிடைத்த மாதிரி எங்களுடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கிடைச்சிருந்தா இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உலக அளவில் பேர் சொல்லிக்கிட்ட அளவுக்கு சிறப்பான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இருந்தாலும் கிடைக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, மத்திய அரசோடு இணைந்து பல்வேறு திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். விமான விரிவாக்க திட்டம், இன்றைக்கு அங்க இருக்கின்ற கப்பல் போக்குவரத்துக்கு விரிவாக்க திட்டம், நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டம், இப்படி பல மத்திய அரசு பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பெற்றிருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிப்பு தான் அவருடைய வேலை. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அழகா நடத்துறாங்க. வேற எந்த ஃபைலையும் பார்க்கறதில்ல. நானும் முதலமைச்சராக இருந்தேன், எங்களுக்கு என்னென்ன திட்டம் வருதுன்னு தெரியும். அன்னை காலமா ஆட்சி முடிய போகுது. இப்போ ஒரு மனிதருக்கு உயிர் போகும்போது வெண்டிலேட்டர் வைப்பாங்க தெரியுங்களா, சுவாசம். அது மாதிரி திமுக ஆட்சிக்கு வெண்டிலேட்டர் வச்சுட்டாங்க. இப்ப போய் இந்த ஒரு மாசமா புதிய புதிய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு. இதுக்கு எங்க பணம் இருக்குது? எங்க நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அங்கங்க ஒரு புதிய திட்டத்தை ஒரு அடிக்கல் நாட்டி அதோட பத்திரிகை விளம்பரம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.
இன்றைக்கு தமிழகத்தை பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னைக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. போதை ஆசாமி எகிரி எகிரி அடிக்கிறாங்க காவலரை, அவர்களே திணறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் தொடர வேணுங்களா? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்ல. தினந்தோறும் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, நம்முடைய குழந்தைய பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு அனுப்புறோம், அங்க போய் எல்லாம் சரக்கடிச்சிட்டு இருக்குது. கொடுமை பாருங்க இந்த ஆட்சியில. குழந்தைங்க 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிய அங்கங்க மது அருந்திட்டு இருக்கிற காட்சி பார்க்கிறோம். அதிர்ந்து போயாச்சு. எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி, கொடுமையான ஆட்சி. இன்றைக்கு கல்வி கேட்கும் கூட்டத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிகள் இப்படி மது அருந்துகின்ற காட்சி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் எப்படி மன வேதனை அடையும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் உணரவில்லை. அதோட அண்மை காலமா பாலியல் சீண்டல். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டல். யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சியில் வந்தவுள்ள யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படும். கிருஷ்ணகிரியில 2 வயது குழந்தை, 2 வயது பச்சை குழந்தை, அதுக்கு பாலியல் சீண்டல் திமுக கட்சிக்காரர் செஞ்சு அந்த குழந்தை இறந்துட்டது. அதோட விளாத்தி குளத்துல பள்ளி மாணவி பள்ளிக்கு போயிட்டு அந்த பாலியல் செஞ்சு கொலை பண்ணி அங்கிருந்து பூரா அந்த உற்றார் உறவினர் நண்பர்கள்லாம் போராட்டம். இப்போ அண்மையில் பாத்தீங்கன்னா நேற்று தினம் நினைக்கிறேன், நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒரு பேராசிரியர் பாலியல் சீண்டல் செஞ்சான்னு சொல்லி இன்றைக்கு காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல. அதோட எல்லாத்தோட மேல பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. கொடுமை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் தமிழகத்தில் வறுமை இல்லை வறுமை இல்லைங்கிறார். மக்கள்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றாங்க. அப்படியே வாழ்றாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தா எதுக்கு கிட்னி விற்கிறாங்க? வறுமையின் காரணமாக இன்றைக்கு ஒருவர் அந்த கிட்னியை விலைக்கு விற்கிறாங்க. அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி. அதுக்கு யாரு? திமுக எம்எல்ஏ, வேற யாரும் இல்ல, திமுக எம்எல்ஏ. அந்த திமுக எம்எல்ஏ யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. திமுகவே ஒரு குழு போட்டு அந்த மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு செய்கிற பொழுது கிட்னி முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்சு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை பெற்று தரப்படும். எவ்வளவு கொடுமைங்க! ஒரு ஆட்சியில கிட்னி திருட்டு போகுதுன்னா எப்படி நாட்டில் இருக்கிற மக்கள் வாழ முடியும்? தயவு செய்து ஒரே ஒரு வேண்டுகோள், யாராவது திமுக மருத்துவமனை, திமுக காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் பண்ணியிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. உடல் இருக்கிற உறுப்பு நமக்கு உள்ள இருக்கிற உறுப்பு தெரியுமா? ஏன்னா குமரா வலயத்தில் ஒரு வறுமையின் காரணமா ஒரு பெண்மணி தன்னுடைய கிட்னிய ஒரு முறைகேடா விட்டுடுது. அங்க போய் ஆபரேஷன் பண்ணி கிட்னிக்கு பதில் அங்க கல்லீரல் எடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கல்லீரல் இல்லம்மா. இல்ல நான் கிட்னி தான் நான் கொடுத்தேன். இல்லம்மா கிட்னி எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, கல்லீரல் தான் காணாமானது. அப்படி அதுலயும் ஒரு பித்தலாட்டம் பண்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் மீண்டும் தொடர வேணுங்களா? இந்த ஆட்சியில இன்றைக்கு கடை, இங்க இருக்கிற கடையெல்லாம் அதிமுக ஆட்சியில இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது 100% வரி, 150% வரி போட்டாங்க. 1000 ரூபாய் இருந்தா இப்ப 1500 ரூபாய் வரி போட்டு 2500 ரூபாய் கட்ட வேணும் ஆண்டுக்கு. அதோட வீட்டுக்கு 100% வரி ஏத்திட்டாங்க. பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 6% வரி உயர்வு, ஒவ்வொரு வருஷம் 6%, 2 வருஷத்துக்கு 12% உயர்த்தியாச்சு. பிறகு மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. இந்த 3 வருஷமா ஒவ்வொரு ஆண்டு 5% மின் கட்டணம் உயர்வு. அது மட்டும் இந்த கடையில் பீக்கவர் 6 to 9 வரைக்கும் டபுள் சார்ஜ், 2 மடங்கு சார்ஜ் கட்டணும். எவ்வளவு கொடுமை! குடிநீர் வரி உயர்வு,
எல்லாவற்றுக்கும் மேலாக குப்பைக்கு கூட வரி போட்டாங்க. அதை கூட விட்டு வைக்கல. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்தி அரசாங்கம் தொடர வேண்டுங்களா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. எனக்கு அரிசி விலை பத்தி கவலைப்படல, பருப்பு விலை பத்தி கவலைப்படல, எண்ணெய் விலை பத்தி கவலைப்படல. இந்த அரசாங்கம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் கவலையா இருக்குது. அது மட்டும் இல்ல, டாஸ்மாக் தெரியுமில்ல உங்களுக்கு? டாஸ்மாக் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 10 ரூபா யாரும் மறக்கவே முடியாது. 10 ரூபாயில நம்ம பணத்தை மறந்துட்டோம். ஆனா இந்த ஆட்சியில 10 ரூபாங்கிறது அடையாளமாக்கப்பட்டு விட்டது. ஹையஸ்ட் மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் 6000 கடை இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது தோராயமா. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 15 கோடி, வருஷத்துக்கு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டுல 24,000 கோடி இந்த டாஸ்மாக்ல மட்டும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா உயர்த்தி விலை வச்சு இன்னைக்கு வசூல் செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்குது. ஏதாவது ஆட்சியில சாக்கு போக்கு சொல்லி வழக்கு பதிவு செய்ய இருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா இதுக்கெல்லாம் சட்ட ரீதியாக தீர்வு காணப்படும். நீட்டு நீங்களே தெரியும் உங்களுக்கு. சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும். பண்ணாங்களா? துணை முதலமைச்சர் சொன்னார் நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். சொன்னாங்க ரகசியம். போன கூட்டத்தொடரில் ஸ்டாலின் சொல்லிட்டார், உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிவிட்டது, இனி நீட்டுக்கு விலக்கு பெற முடியாதுன்னு ரகசியத்தை சொல்லிட்டார். இதைத்தான் நாங்களும் சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதனால நீட்டுக்கு விலக்கு பெற முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம். ஆனா பெற்றோர்கள் இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு ஸ்டாலின் அந்தர்பல்ட்டி அடிச்சு இனிமேல் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டார். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்ற 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆட்சிக்கு வந்த உடனே கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதே போல பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலா போடுறாங்களா? போட்டாங்களா? அதே போல கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கொடுக்காட்டி போது எடுக்காத இருந்தா பரவாயில்ல. பூரா கொள்ளையடிக்கிறது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 5 ஆண்டு காலத்துடைய சாதனை என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொன்னு சொன்னாரு, இன்றைக்கு 25 நாட்களா ஸ்டாலின் கூட்டணி பத்தியே பேசிட்டு இருந்தார். 25 நாட்களா பத்திரிகையாளரும் அப்படியே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போவாங்க, டீ குடிப்பாங்க, பத்திரிகைகள் வெளியில் வந்து பேட்டி கொடுப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர் போவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, வெளியில் ஒரு பேட்டி, வீல் ஒரு பேட்டி, வார்த்தை போர். 23 நாள் வார்த்தை போர். இப்படி இழுபறி இருந்தது. விடுதலை சிறுத்தை போயிட்டு வந்தாங்க, பேச்சுவார்த்தை நிறைவேற்ற சொன்னாங்க, பேட்டி கொடுத்தாங்க, திருப்தி இல்லைன்னு. அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது சிரித்து கொண்டே அழுக வேண்டியது சொன்னார். சரி, அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிற கூட்டணிக்கு போயிட்டு வந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்லிக்கிட்ட வார்த்தை அழுது கொண்டே சிரிக்கிறார். இதுதான் திமுக நிலைமை. அண்ணா திமுக அப்படி இல்ல. 23ஆம் தேதி அண்ணா திமுக தலைமை அலுவலகத்திலே என் கூட்டணி கட்சி தலைவர் வந்தார்கள், பேசினோர். அப்பொழுது எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன இடம் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வரலாற்றில் ஒரே நாளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசி கூட்டணி எந்தெந்த எண்ணிக்கை என்று அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக கூட்டணி. அடுத்த நாள் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை ஜெட் வேகத்தில் விட்டோம். அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை 24ஆம் தேதி விட்டோம். 25ஆம் தேதி முதல் வேட்பாளர் பட்டியல் அண்ணா திமுக சார்பாக வெளியிட்டோம். 25 ஏற்கனவே தொகுதி நிர்ணயிக்கப்பட்டது. ஒவ்வொரு கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்பட்டோம். 27 இன்று நான் வருகின்ற பொழுது 2ஆம் கட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டது. எந்த கட்சிக்கு தில்லு திராணி இருக்குது, எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தான்
உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்க கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அந்த ஒற்றுமையின் காரணமாக பேசி ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு இவ்வளவு வேகமா நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்களோட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்க கூட்டணியுடைய நோக்கம். அந்த கூட்டணியுடைய நோக்கம் நிச்சயமாக உங்கள் மூலம் நிறைவேற்றப்படும். நிறைவேற்றுவீர்களா? இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்டம் 123 வேட்பாளர் அறிவிச்சோம். இன்றைய தினம் 127 வேட்பாளர்கள். ஆக மொத்தம் அண்ணா திமுக சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திமுக சார்பாக 150 வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. ஐஜிஏவிலையும் அறிவிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஸ்டாலின் ஊரூரா ஒரு பெட்டி தூக்கிட்டு போனார். பெட்டி மேல ரொம்ப ஆசை ஸ்டாலினுக்கு. திமுக காரர்கள் எல்லாத்துக்குமே பெட்டி தான் அவங்களுக்கு வேணும். பெட்டி தூக்கிட்டு போய் ஒரு மேடான பகுதியில் வச்சுட்டு பெட்ஷீட்டை போட்டு வந்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சு, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு சொந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, மக்களோட ஊருக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்களாம் வெள்ளத்தாள் எழுதி அந்த பெட்டியில போடுங்க. நாங்க அந்த பெட்டியை பத்திரமா பூட்டி நாங்க சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்களை பெட்டிஷன் அடிச்சு படிச்சு பார்த்து தீர்வு காணுங்க. செஞ்சாங்களா? ஏங்க என்ன தங்க வைரமா இருக்குது? அது இல்ல, அந்த பெட்டிக்குள்ள தங்க வைரமா இருக்குது. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. அதுக்குள்ள மனு போடுறாங்க. அந்த மனுவை பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறான். பாவம் ஸ்டாலின் சாவி தொலைஞ்சு போச்சாட்டு. அதான் பெட்டி திறக்க முடியல இது வரைக்கும். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு பெட்டி கொடுங்க, நாங்க சாவி திறந்து அதில் இருக்கிற மனுவை எடுத்து பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம். இன்னொன்னு சொன்னார், அந்த மனுவில் போட்டது ஏதாவது நிறைவேற்றலாம் என்னுடைய கதவு திறந்தே இருக்கும், என்னுடைய அறையுடைய கதவு திறந்தே இருக்கும், நேரடியா என்னை வந்து சந்திக்கலாம். கேட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. தலைமைச் செயலகத்திலே விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு பயம். ஆக ஸ்டாலின் மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை மக்களை உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். ஒரு மக்களோட ஆட்சி, இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்னைக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இந்த மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலை இணைக்கும் வகையில் 300 கோடி மதிப்பில் பெருங்களத்தூர்ல உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம். 25 கோடி மதிப்பில் செட்லப்பாக்கம் ஏரி மேம்படுத்தப்பட்டது. தாம்பரம் வெளிவிட்ட சாலை ஓரத்தில் 20 கோடி மதிப்பில் கட்டன் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டது. செட்வாகம் பாதியில 17 கோடி மதிப்பில் கட்டன் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டது. மாடப்பாக்கம் செட்லப்பாக்கம் கூட்டுக்குடி திட்டம் 3 கோடி மதிப்பில் நிறைவேற்றப்பட்டது. செம்பாக்கம் பகுதியில் ஒருங்கிணைந்த சார்பு பதிவாளர்கள் கட்டப்பட்டது. சுமார் 92 கோடி மதிப்பீட்டில் மண்டலூரில் சென்னை வெளிவிட்ட சாலை இணைக்கும் வகையில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் 55 கோடி மதிப்பீட்டில் வண்டலூர் கிளாம்பாக்கம் இடையே ஜிஎஸ்டி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. 20 கோடி மதிப்பீட்டில் மேற்கு தாம்பரம் சிடிஓ காலையில் ஆண்டுதோறும் ஏற்பட்டு வந்த 2015 வெள்ள பாதிப்புகளை அறவே தடுக்கும் வகையில் கட்டன் கவர் அமைத்து கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். சிட்லபகம் பகுதி கட்டன் கவர்ல 17 கோடி மதிப்பீட்டில் அமைத்து கொடுக்கப்பட்டது. தாம்பரம் நகரத்தின் கழிவுநீர் கடப்பேர் ஏரியில கலக்காத வகையில் ஏரியின் சுற்றி கழிவுநீர் கல்வாய் 5 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. வாடபாக்கம் செட்லபகம் கூட்டுக்குடி திட்டம் 3 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. 6 கோடி மதிப்பில் பெருங்குளத்தூர் பாரதி நகர் கக்கன் நகர் கால்வாய் மற்றும் கண்ணன் அவனியூ கக்கன் நகர் கால்வாயில மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. கிழக்கு தாம்பரம் முதல் மேடவாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரைந்து செயல்பட கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். தாம்பரம் மாநகராட்சியில் விடுபட்டுள்ள பகுதியான அதற்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரும் சொல்லி கேட்டுக்கிறீங்க. அதையும் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். முடக்கப்பட்டிருந்த சிட்லப்பக்கம் ஏரி மேம்பாடு பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மக்களுக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அறிவிச்ச சிட்லப்பக்கம் ராஜ்யம் அறிவிச்ச தன்சேங் அவர்களும் மற்ற சின்னையா அவர்களும் மற்ற கழக உடன்பிறகு அவரோடு இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுடைய பிரச்சனை
இந்த அரசுக்கு உடனுக்குடன் தெரிவித்த கட்சி அதிமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்தியது இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதி, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து வருகின்ற சட்டம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த தேர்தல் அறிவிப்புகளால் நடைமுறைப்படுத்துவோம் என்ற நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு திமுக ஆட்சியில் மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் நம்முடைய குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் குடும்ப அட்டை தான். இன்றைக்கு நகர பேருந்துல மகளிருக்கு கட்டணமா பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அரிசி குடும்ப அட்டைக்கு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். இன்றைக்கு குடும்ப அட்டைதாரர்கள் இன்றைக்கு ரேஷன் கடையில் பருப்பு, இன்னைக்கு சமையல் எண்ணெய் விலை கொடுத்து வாங்குறீங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த பருப்பும் எண்ணெயும் விலை இல்லாம குடும்ப அட்டைதாரருக்கு வழங்கப்படும். வீடு இல்லாத ஏழைகளுக்கு அற்புதமான அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். இன்றைக்கு பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 27,000 ரூபாய் கொடுக்கப்படும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவிச்சாங்க. அதிமுக ஆட்சியில் 3 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுத்தோம். முதியோருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். வாழ்வாதார உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். பொங்கல் பரிசாக ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கும் பட்டு சேலை வழங்கப்படும். அதுபோல இஸ்லாமியர், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். வேலைவாய்ப்பிலே பதிவு செய்யப்பட்ட பட்டப்படி படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். நகரப்பாதையில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டுமல்ல, நடைபாதை ஓரமாக வைத்திருக்கின்ற அந்த கடை வைத்திருக்கின்றவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் எந்த ஜாமீனும் இல்லாமல் அவர்களுக்கு கடன் வழங்கப்படும். ஆட்டோ, அந்த ஆட்டோ சங்கத்தினர் அந்த சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்ப 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல 65 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மீனவர் நல வாரியம் மூலம் மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுகின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு நிறைவேற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட நம்முடைய வேட்பாளர் அமைச்சர் திரு சுற்றுலாபாகர் சார் ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு எம் கஜா என்ற கஜேந்திரன் அவர்களுக்கும், திரு இ ராஜசேகர் அவர்களுக்கும், திருமதி மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் ஐஜேக கட்சியில் இருந்து போட்டியிடும் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திருப்போரூர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரங்குப்பி வேண்டி கேட்டு, மிக சிறப்பா எழுச்சியா இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் அமைச்சர் சுற்றுலாபாகர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய பகுதி செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், கழகத்திலே பல்வேறு பொறுப்பு இருக்கின்ற நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இங்கே வருகின்ற கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள், கழக உடன்பிறப்புகள், பத்திரிகையாளர் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்,
நன்றி, வணக்கம்.